தக்கந்தன் தலையும் எச்சன்வன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் ஒக்க விண்டுருள ஒன்திரு புருவம் நெறித்தருளிய உருத்திரனே அக்கனி புலித்தோளாடை மேலாட ஆட பொன்னம்பலத்தாடும் சொக்கனே எவர்க்கும் தொடர்வரியாயை தொண்டனேன் தொடருமா தொடரே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். 9ஆம் திருமுறை மிக சிறப்பான 9 அருளாளர்களால் அருளி செய்யப்பட்டது. அதிலே திருமாளிகை தேவர் இந்த கோயில் பதிகத்தில் மிக அற்புதமான எளிமையான இறைவன் உணர்த்தினால்தான் நாம் உணர முடியும் என்பதை முதல் பதிகமாகவே இதனை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அவர் பல அருள் செய்த வரலாறுகளை எல்லாம் சுட்டி காட்டி தொடர்ந்து செய்து கொண்டிருந்த திருமாளிகை தேவர் இந்த பாடலின் மூலமாக இறைவனுடைய மரக்கருணையையும் காட்டுகின்றார். மரக்கருணை என்பது அதுவும் ஒரு கருணை தான். ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால் அதற்கு உணவு கொடுக்காமல் மாத்திரைகள் கொடுத்து கஞ்சி கொடுப்பார்கள். இன்னொரு குழந்தைக்கு நல்ல உடல் நலம் திடகாத்திரமாக இருக்கின்ற போது அதற்கு நல்ல வகையான உணவுகளை கொடுப்பார்கள். ஆனால் இந்த கொடையை பழி வாங்குவதும் அந்த குழந்தையை பராமரிப்பதும் என்று பொருள் அல்ல. அதே போன்றுதான் இந்த குழந்தை வளர்ப்பிலே நாம் கொள்கின்ற தன்மை போன்றுதான் ஆன்மாக்களினுடைய வினைப்பயனின் காரணமாக அந்த வினை கொள்கையை நிறைவேற்றுவதற்காக இறைவன் சில மரக்கருணைகளை செய்து காட்டியிருக்கின்றான். அதை தேவர்கள் மூலமாக நமக்கு காட்டியிருக்கிறார். அதில் இறைவன் முப்புறங்கள் எரிப்பதற்காக செல்லுகின்ற போது அவனை எதிர்த்து நின்ற 3 புறாதிகளையும் அதை போன்று தக்கன் யாகம் நடத்தினார். தக்கன் தன்னுடைய மாமன் தான், பார்வதி தேவியினுடைய தந்தையார் தான். ஆனாலும் அபிசார வேள்வியை செய்ததின் காரணமாக அந்த வேள்வியிலே பல தேவர்கள் விருந்து உண்டார்கள். ஆனால் அவன் சிவனை அவமதிக்க வேண்டும் என்பதற்காக தேவர்களை அழைத்து அந்த யாகத்தை செய்தான். ஆனால் வீரபத்திரரை கொண்டு இந்த தக்கனுடைய யாகத்தை அழித்து அவனுடைய தலையையும் அறுத்து பின்னர் ஆட்டு தலையை வைத்து அவன் சமகம் பாடி மீண்டும் அந்த அருளை பெற்றான் என்பது புராண வரலாறுகள் நமக்கு காட்டுகிறது. அந்த வகையில் தக்கன் தன் தலையையும் எச்சவன் தலையையும் தாமரை நான்முகன் தலையையும் அதாவது தக்கன் அவன்தான் தன்னுடைய மாமன், அவனுடைய தலையையும் வேள்வியிலே அன்றைக்கு தலைமை தாங்கி ஆச்சாரியமாக இருந்தவனுடைய தலையையும் நான்முகன் தலை, அவன் 5 தலைகள் இருந்தது. நான் தான் சிவபெருமான் என்று அவன் தன்னை தம்பட்டம் அடித்து கொண்டிருந்ததனால் ஒரு தலையை கிள்ளி 4 தலையாகி ஆக்கி பின்னமாக்கினார். ஒக்க விண்டு உருள பொன் திரு புருவம் நெறித்தருளிய உருத்திரனே. உருத்திரம் என்பது 11 உருத்திரர்களாகவும் இறைவன் இருக்கிறான். அவர்களுக்கு அனுக்கிரகம் உருத்திரமூர்த்தி சிவன் அல்ல, அவர்களுடைய அருள் பெற்ற பதம் பெற்றவர்கள் உருத்திரர்கள். அந்த உருத்திர பதிகளாக இருக்கின்ற அந்த தன்மையும் தனக்கே உரியதாக காட்டி கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய நெறித்தருளிய இவர்களுடைய தலையையெல்லாம் கொண்டு தன்னுடைய புருவத்தை விரித்து முப்புறங்களை கண்ணை திறந்தார், 3 புறங்களும் எரிந்தது. அப்படி செய்த உருத்திரனே அக்கனி புலித்தோளாடை மேல் உடம்பில் எல்லாம் மண்டை ஓடுகளும் எலும்பு கூடுகளும் இவைகளை மாலையாக அணிந்து கொண்டிருக்கின்றவன்
புலித்தோலை ஆடையாக உடுத்தி கொண்டிருக்கின்றவன். அவன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் பொன்னம்பலத்திலே நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவன் சொக்கன். இப்படி உடம்பு முழுவதும் எலும்பும் வன விலங்குகளினுடைய தோலும் கட்டியிருக்கின்றவன் சொக்கன் என்றால் அழகன் என்று பொருள். ஆனாலும் இவ்வளவு தன்மை மாறிய நிலையில் இருந்த போதும் கூட இறைவன் அழகனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அவன் எனக்கு சொக்கனாக இருக்கின்றான். அவன் எவர்க்கும் தொடர்வரியாய், இவ்வளவு அழகாக இருக்கின்றவன், எளிமையாக இருக்கின்றவன், வன்மை அவர்களை தண்டித்திருக்கின்றவன். ஆனால் அவனை பின்தொடர்ந்து யாரும் செல்ல முடியாத அளவிற்கு மிக உயர்ந்து இருக்கிறான். அதனால்தான் நன்றுடையானை தீயதிலானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை என்று ஞானசம்பந்த பெருமான் காட்டுவதற்கிணங்க தொடர்வரியானை தொண்டனேன் தொடருமாம் தொடரே, யாராலையும் பின்னே தொடர்ந்து செல்ல முடியாத அளவிற்கு மிக பெரியவனாக விளங்குகின்ற அந்த இறைவனை நான் தொடர்ந்து சென்று அவனுடைய அனுக்கிரகம் அருளை பெறுவதற்கு எனக்கு அருளை கொடுக்க வேண்டும், நான் தொண்டனாக விளங்குவதனால் என்று திருமாளிகை தேவர் இந்த பாடலின் மூலமாக நமக்கு கேட்டு தொண்டர்கள் இறைவனை தொடர்ந்து செல்ல வேண்டும், தொடர்ந்து சென்றால் அவனுடைய அனுக்கிரகம் பெற முடியும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்.